Welcome to Kannan's Spoken English. Today we are conducting the basic English elements grammar. Elements of grammar. இன்னைக்கு நம்ம வீடியோ 2 பார்க்கறோம். வீடியோ 2 கிளாஸ் 2. பர்టిక్యులரா நீங்க பார்க்கிறது நேத்து பார்த்த சென்டென்சஸ் அண்ட் ஃப்ரேசஸ்ல அதோட தொடர்ச்சியா இன்னைக்கு சென்டென்சஸ் பார்க்கறோம். இன்னைக்கு சென்டென்சஸ் பார்க்கறோம். சென்டென்சஸ் நம்ம என்ன பண்றோம்? கிளாசிஃபை பண்றோம். கிளாசிஃபை தி சென்டென்சஸ். என்ன கொடுத்திருக்கு? இங்க ஒரு 9 சென்டென்சஸ் கொடுத்திருக்கு. 9 சென்டென்சஸ் கொடுத்திருக்கு. இந்த சென்டென்ஸ் நம்ம இன்னைக்கு கிளாசிஃபை பண்றோம். கிளாசிஃபை என்னன்னா அது என்ன டைப் என்ன கைண்ட்ஸ் ஆஃப் சென்டென்ஸ் திஸ் இஸ் நம்ம பார்க்கணும். அது என்ன கைண்ட்ஸ்? அதுக்கு டிக்ளரேட்டிவா இருக்கா, இன்டராகேட்டிவா இருக்கா, இம்பரேட்டிவா இருக்கா, எக்ஸலமேட்டரியா இருக்கா. அதுக்கப்புறம் put the suitable punctuation mark at the end of the each. ஒண்ணுக்கு இடையில முடிஞ்ச உடனே ஒரு சென்டென்ஸ் முடிஞ்ச உடனே கரெக்டான பஞ்சுவேஷன் மார்க் கொடுக்கணும். இப்போ நம்மளுடைய வேலை என்னன்னு கேட்டீங்கன்னா, ஏற்கனவே பார்த்தோம் சென்டென்சஸ் வந்து ஃபர்ஸ்ட் ஒன் வீடியோல என்ன பார்த்தோம்? சென்டென்சஸ் டூ 4 கைண்ட்ஸ் ஆஃப் ஒர்க். 4 வகையான வேலை பண்ணுது ஒரு சென்டென்ஸ். என்னென்ன வேலை பண்ணுது? டிக்ளரேட்டிவ் சென்டென்ஸா வருது, இன்டராகேட்டிவ் சென்டென்ஸா வருது, இம்பரேட்டிவா வருது, எக்ஸலமேட்டரி சென்டென்ஸா வருது. ஒரு சென்டென்ஸ் 4 வகையான வேலை பண்ணுன்னு சொன்னோம். அதை தான் இன்னைக்கு என்ன பண்ண போறோம்? கிளாசிஃபை பண்றோம் சென்டென்சஸ். the first sentence எடுத்துங்க. 1 open the door அப்படிங்கிறது என்ன நினைக்கிறீங்க நீங்க? ஓபன் டு டோர் பார்த்தோம். ஓபன் டு டோர்ங்கிறது ஒரு கமாண்ட், ஒரு இம்பரேட்டிவ் சென்டென்ஸ். அது என்னது? கதவை தர அல்லது ஓபன் த டோர் அப்படின்னு சொன்னா இது வந்து ஒரு கட்டளை. this is an imperative sentence. அதனால என்ன பண்றோம்? ஃபர்ஸ்ட் லெட்டர் கேபிட்டல் இருக்கு. ஓகே, இங்க என்ன செய்யணும்? ஃபுல் ஸ்டாப் போட்டு வச்சா போதும். ஒரே ஒரு ஃபுல் ஸ்டாப். இது ஓகே, கிளாசிஃபை ஆயிடுச்சு. இது வந்து என்ன சென்டென்ஸ்? இம்பரேட்டிவ் சென்டென்ஸ். இம்பரேட்டிவ் sentences. Imperative sentence. அடுத்தது what a nice story is this. என்ன அருமையான ஸ்டோரி இது அப்படின்னு கேட்கும் பொழுதே ஆச்சரியமா இருக்குல்ல. இது வந்து எக்ஸ்கிளமேஷன் சென்டென்ஸ், எக்ஸ்கிளமேட்டரி சென்டென்ஸ். திஸ் இஸ் எக்ஸ்கிளமேட்டரி சென்டென்சஸ். இந்த மாதிரி வாட்னு வந்து தொடர்ந்து ஒரு ஆர்டிகிள் மாதிரி வந்ததுன்னா இது வந்து எக்ஸ்கிளமேட்டரி சென்டென்ஸ். இதை தொடர்ந்து ஒரு ஆக்சிலரி வந்தாதான் என்னது? இஸ், வாஸ், ஆறு, வேற இந்த மாதிரி வந்தா அது வந்து சாதாரணமா டபிள்யூ வச்சு கொஸ்டின். இந்த மாதிரி ஆச்சரியமா கேட்டு பக்கத்துல வந்துட்டு ஒரு ஆர்டிகிளோ இந்த மாதிரி வார்த்தை வந்ததுன்னா இது வந்து பியூர்லி எக்ஸ்கிளமேட்டரி சென்டென்ஸ். வாட் ஏ நைஸ் ஸ்டோரி இஸ் திஸ் அப்படின்னா ஒரு ஃபுல் ஸ்டாப் வச்சு ஒரு எக்ஸ்கிளமேஷன் மார்க் அட் தி எண்ட் ஆஃப் தி சென்டென்ஸ் ஹவ் டு புட். This is a punctuation mark for this sentence. This is a exclamatory sentence. What is sentence? Exclamatory sentence. Exclamatory sentences. Okay. Okay. Third sentence. Switch the fan off. Switch the fan off. Fan off பண்ணு அப்படின்னு சொன்னா எடுத்ததுமே என்ன பண்ணணும்னு சொல்லிருக்கோம். அந்த மாதிரி சொல்லிருக்கோம். அந்த மாதிரி கமாண்ட் இருந்தாலே, இந்த மாதிரி ஒரு ஆர்டரா இருந்தாலோ இம்பரேட்டிவ் சென்டென்ஸ் சொல்றோம். அந்த இம்பரேட்டிவ் சென்டென்ஸ் ஃபர்ஸ்ட் ஸ்டார்ட் பண்ண என்ன ஆகும்னா வெர்புல ஆரம்பிக்கும். வெர்புல ஆரம்பிச்சாலே இது என்னது? இம்பரேட்டிவ் சென்டென்ஸ். வெர்புல ஆரம்பிச்சிருக்கு. அதே மாதிரி இதுவும் சுவிட்ச் ஆஃப் வெர்புல ஆரம்பிக்குது. அதனால இதுவும் ஒரு இம்பரேட்டிவ் சென்டென்ஸ். இது ஒரு ஃபுல் ஸ்டாப் வச்சிருக்கோம். இம்பரேட்டிவ் சென்டென்ஸ். இம்பரேட்டிவ் சென்டென்சஸ். இம்பரேட்டிவ் சென்டென்ஸ். அடுத்தது ஆர் யூ கோயிங் டு ஸ்கூல்? ஆர் யூ கோயிங் டு ஸ்கூல்? பாருங்க, ஆர் யூ கோயிங் டு ஸ்கூல் கேட்கும் பொழுதே கேள்வியா இருக்கா? ஆகையினால இது என்னது? இன்டராகேட்டிவ் சென்டென்ஸ்ல எஸ் ஆர் நோ டைப். இந்த மாதிரி ஆக்சல் வெர்புல ஆரம்பிச்சதுன்னா இது எஸ் ஆர் நோ டைப். இது ஒரு இன்டராகேட்டிவ் சென்டென்ஸ். இன்டராகேட்டிவ் சென்டென்சஸ். ஓகே. ஆக क्वेश्चन மார்க் கொடுக்கணும். at the end of the sentence you put a question mark. Are you going to school? Question mark is very important. Next, Raman is a good student. Raman is a good student. பாருங்க, இது சாதாரணமா ஒரு ஸ்டேட்மெண்ட். அதனால இது ஃபுல் ஸ்டாப். சாதாரண ஸ்டேட்மெண்ட். இது பியூர்லி ஸ்டேட்மெண்ட். டிக்ளரேட்டிவ் சென்டென்ஸ். இது ஒரு டிக்ளரேட்டிவ் சென்டென்ஸ். அடுத்தது டிக்ளரேட்டிவ் சென்டென்ஸ். டிக்ளரேட்டிவ் சென்டென்ஸ். சென்டென்சஸ். சென்டென்சஸ். அடுத்தது பி அலர்ட். பி அலர்ட். யாக்கதே வந்து பி அலர்ட், கவனமா இரு. இது என்னது? இதுவும் பி அலர்ட் அப்படின்னா எச்சரிக்கிறது, அதாவது இன்ஃபர்மேஷன் கொடுக்குறது, அதாவது கவனப்படுத்துறது, அலர்ட் பண்றது. இது என்னது? பியூர்லி imperative sentence. Imperative sentence.
Okay. Full stop. At the end of the sentence, you put your full stop. This is the punctuation mark. Okay. This is imperative sentence. Imperative sentences. Okay. Okay. Next. Have you had your meals? நீ உன்னுடைய மீல்ஸ் எடுத்துக்கிட்டியா அப்படின்னு கேட்டா இது என்ன இன்டராகேட்டிவ் சென்டென்ஸ். இன்டராகேட்டிவ் சென்டென்ஸ் என்ன ஆரம்பிக்குது? have you ஆக்சிலரி வெர்ப்ல ஆரம்பிக்குது. have you had. so this is also a interrogative sentence. அடுத்து interrogative yes or no type. next, how did you get it? நீ எப்படி அதை அடைஞ்ச? how did you get it? இப்போ என்ன வந்திருக்கு? howங்கிறது கொஸ்டின் வேர்டு. பாத்தீங்கன்னா how did எப்படி நீ அடைஞ்சேன்னு கேட்கறது ஒரு கேள்வி. அதனால இது என்னது? interrogative sentence. WH type. WH type. Another is sending him out. திரும்ப என்ன வருது? sending him out. அவனை வெளியில அனுப்பு. verb எப்படி இருக்கு? verbல ஆரம்பிக்குது. first verb. அந்த மாதிரி verbல ஆரம்பிச்சா அது என்னது? imperative sentence. full stop மட்டும் தான். punctuation mark full stop. This is an imperative sentences. பெரும்பாலும் பாத்தீங்கன்னா imperative sentence ஆவே இருக்கு. imperative sentences. Okay. Okay. Thank you for your kind attention.